வணக்கம். செய்திகள் வாசிப்பது ராஜேஷ். முதலில் தலைப்புச் செய்திகள். செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. தையிட்டியில் சட்டவிரோத புத்தபிகாரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இடம்பெற்ற போராட்டத்தில் போலீசாருக்கும் மக்களுக்கும் இடையில் முருகன் நிலையொன்று ஏற்பட்டுள்ளது. செம்மணி புதைக்குழி தொடர்பான முறைப்பாட்டாளருக்கும் சாட்சிகளுக்கும் அச்சுறுத்தல் விடப்பட்டுக் கொண்டிருப்பதாக அறிவிக்கப்படுகிறது. காசாவில் இஸ்ரேலிய கவச வாகனத்தை ஆகாயத்தை நோக்கி கிளப்பியது ஹமாஸ். ரஷ்யா உக்ரைன் போர் தொடர்கிறது. இனி விரிவான செய்திகள். செம்மணி மனித புதைக்குழி தோண்டும் பணிகள் இன்று மதியத்துடன் இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பாக அங்கு அகழ்வு பணிகளில் ஈடுபட்டிருக்கின்ற சட்டத்தரணிகள் மற்றும் தடகவியலாளர்கள், யாழ் பல்கலைக்கழக மருத்துவ மாணவர்களும் தொடர்ச்சியாக இந்த அகழ்வு பணிகளில் ஈடுபட்டு வருவதால் அவர்களுக்கு ஓய்வுகள் கொடுப்பதற்காக இந்த பணிகள் இடைநிறுத்தப்படுவதாக சட்டத்தரணிகள் கூறுகின்றனர். இரண்டாம் கட்ட அகழ்வு பணியின் இறுதி நாளான இன்று யாழ்ப்பாண நீதவான் ஏ ஆனந்தராஜா தலைமையில் ஆரம்பிக்கப்பட்ட போது சில விடயங்கள் இந்த அகழ்வு பணியின் முடிவடைகின்ற நேரத்தில் சில விடயதானங்களை செய்ய வேண்டும் என்ற கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது. அந்த அடிப்படையில் வரும் 15ஆம் தேதிக்கு முதல் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா அவர்களினால் இரண்டாம் கட்ட அகழ்வு பணியின் பொழுது செய்யப்பட்ட செயற்பாட்டு அறிக்கை தொடர்பான விடயம் தொடர்பான ஒரு அறிக்கை ஒன்று வரும் 15ஆம் தேதிக்கு முன்னர் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுவதற்கான ஒரு கட்டளை ஒன்று வழங்கப்பட்டிருக்குது. அதே நேரத்தில் மனித என்பு எச்சம் 25 பாடசாலை பையுடனும் அதே நேரத்தில் வேறு பல சான்று பொருட்களோடையும் அகழ்ந்து எடுக்கப்பட்ட அந்த மனித எச்சம் தொடர்பான மனித எலும்பு ஆய்வு தொடர்பான அறிக்கையை சட்ட வைத்தியர் பிரணவன் செல்லையா அவர்களினால் வரும் 15ஆம் தேதிக்கு முன்னர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யும்படி நீதவானினால் கட்டளை ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்குது. இதே வேளையில் அகழ்வு பணி பிரதேசம் 2இல் ஒரு பொலித்தீனில் கட்டி வைக்கப்பட்ட மாதிரி கொஞ்சம் எலும்பு குவியல்கள் கண்டெடுக்கப்பட்டது. அந்த கண்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளில் சிறிய மற்றது பெரிய எலும்பு பகுதிகள் காணப்பட்டதால் பாதிக்கப்பட்டவர் சார்பாக மன்றில் தோன்ற எங்களால் நீதவானுக்கு அது தொடர்பான கருத்து கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டு அது தொடர்பான மனித எலும்பு ஆய்வுகள் தொடர்பான அறிக்கை ஒன்று நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்ற விண்ணப்பம் செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் இன்று கௌரவ நீதவான் அவர்கள் சட்ட வைத்தியர் பிரணவன் செல்லையா அவர்களுடைய தலைமையில் சட்ட வைத்திய அதிகாரிகள் ஒன்றிணைக்கப்பட்ட குழு ஒன்றை விசேடமாக உருவாக்கி அது தொடர்பான ஆக குறைந்த மனித உடலங்களுடைய எண்ணிக்கை தொடர்பான விடயத்தை அந்த எடுக்கப்பட்ட தொகுதி எலும்புகளிலிருந்து ஆராய்ந்து அது தொடர்பான அறிக்கையையும் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்க சொல்லி என்று சொல்லப்பட்டிருக்குது. இந்த இரண்டாம் கட்ட அகழ்வு பணி மொத்தமாக 45 நாட்கள் என்று சொல்லி என்று தீர்மானிக்கப்பட்டிருந்தது. அந்த தீர்மானத்துக்கு அமைவாக ஆரம்பத்தில் நீதி அமைச்சால நிதி தொடர்பான விடயம் அங்கீகரிக்கப்பட்டிருந்தாலும் தற்போது அந்த நிதி கோரிக்கை முழுமையாக நீதி அமைச்சால கோரப்பட்ட நிதி முழுவதும் யாழ்ப்பாண மேல் நீதிமன்ற கணக்காய்வு பகுதிக்கு கையளிக்கப்பட்டு அனுப்பப்பட்டிருக்குது. இன்றைய நாள் 15ஆம் தேதியோடு நிறுத்தப்படுகின்ற பணி அடுத்த 21ஆம் தேதி ஆரம்பிக்கலாம் சொல்லி உத்தேசிக்கப்பட்டிருக்குது. அது தொடர்பான விடயம் நிபுணர்களோடு கலந்துரையாடப்பட்டு 15ஆம் தேதிக்கு முதல் நீதவானுக்கு அறிவிக்கப்படும். இந்த 9 நாள் இடைவெளி அல்லது ஓய்வு என்பது உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த நாளுமே காலையில் 7:30 இரவு 9:30 மணி மட்டும் நிபுணர் குழுக்களும் அதே நேரத்தில் வேலை செய்கிற தொழிலாளர்களும் சரி நீதவானும் சரி முழுமையாக அகழ்வு பணியில் ஈடுபட்டிருந்தது. உடல் அளவிலையும் மனநலவிலையும் இந்த காலநிலையும் சரியான ஒரு சிரமத்துக்குள்ளான ஒரு பிரதேசமாக இருக்கிறதால உண்மையாக ஒரு ஓய்வு ஒன்று வேணும் என்றதால தான் இந்த இடைவெளி என்றது தீர்மானிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்குது. இது அகழ்வு பணியை நிறுத்துறதுக்கான ஒரு நடவடிக்கைன்னு சொல்லி நினைக்கக்கூடாது. 45 நாளுக்குரிய நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறதால சிறிய சிறிய இடைவெளிகளோடு 45 நாளுக்குரிய முழுமையான அகழ்வு பணி 2ஆம் கட்டத்துக்கு தொடரும் என்றது இந்த நேரத்தில். எனவே இதுவரை அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ள எலும்பு தொகுதிகளின் அறிக்கைகள்
தடயப் பொருட்கள் இன்றைய தினம் கண்டெடுக்கப்பட்டுள்ள ஒரு பொலித்தீன் பையில் சுற்றப்பட்டவாறு எலும்பு தொகுதிகளும் மீட்கப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான அறிக்கைகள் நீதிமன்றத்தில் வருகின்ற 15ஆம் திகதி சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்ற நீதிமன்றத்தின் கட்டளைக்கு அமைய இதுக்கான அறிக்கைகளை நீதிமன்றத்துக்கு வழங்குவதற்கான அறிக்கைகள் தயார்படுத்த வேண்டியுள்ளதால் இது இடைநிறுத்தப்படுவதாகவும் மறுபடியும் 21ஆம் தேதி அகழ்வு பணிகள் மேற்கொள்வதற்காக நீதிமன்றத்தின் உத்தரவுக்காக ஆலோசிக்கப்பட்டு வருகின்றது. 21ஆம் தேதி அகழ்வு பணிகள் மீள ஆரம்பிக்கப்படுமா அல்லது தாமதமாக இடம்பெறுமா என்பது சம்பந்தமாக நீதிமன்றம் இன்று இடம்பெற்ற கலந்துரையாடல் முடிவேதுமின்றி நிறைவடைந்தது. நாளை இதுக்கான கலந்துரையாடல்கள் இடம்பெறும் என அந்த குழுவினர் கூறுகின்றனர். இதுவரை இடம்பெற்ற செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு பணிகளில் கண்டெடுக்கப்பட்டுள்ள எலும்பு தொகுதிகளின் கணக்கீடுகள் தற்போது வெளியாகியிருக்கின்றன. இதுவரைக்கும் 65 மனித எலும்பு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் இதில் 10க்கும் மேற்பட்ட சிறுவர்கள், குழந்தைகள், பள்ளி மாணவர்களும் அடங்குவதாகவும் இந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. விசேடமாக குறிப்பிடப்பட வேண்டிய முக்கிய விடயங்களாக இதில் கண்டெடுக்கப்பட்டுள்ள தடயங்கள் சம்பந்தமாக பல அதிர்ச்சி தரும் தகவல்கள் வெளிவருகின்றன. இந்த தடயப் பொருட்களில் சிறுவர்களின் விளையாட்டு பொருட்கள், பொம்மைகள், சிறுவர்களின் உடுதுணிகள், சிறுவர்களின் பாதணிகள், பெரியோர்களின் பாதணிகள், ஆணிகள், இரும்பு கம்பிகள், இராணுவம் பயன்படுத்தும் ஆயுத பெட்டிக்குள் சிறுவர்களின் உடுதுணிகளும் அதில் காணப்படுவதாகவும் இந்த அதிர்ச்சி தரும் தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. இதை அடுத்து ஒன்றன் மேல் ஒன்றாக இந்த எலும்பு தொகுதிகள் தனித்தனியாகவும் சிறுவர்கள் கடும் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு, பெரியோர்களின் கால்கள் உடைக்கப்பட்டு, மண்டைகள் உடைக்கப்பட்டு, கடும் சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு தாக்கப்பட்டதுக்கான ஆதாரங்கள் வெளிவந்திருக்கின்றன. இந்த எலும்பு தொகுதிகள் 2 அடி ஆழத்திலேயே இது புதைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த மனித புதைக்குழிகள் தாறுமாறாகவும் கணக்கு வழக்கு இல்லாமலும் இந்த பிரதேசங்களில் புதைக்கப்பட்டிருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. அரசாங்கத்தால் 45 நாட்களுக்கே இந்த அகழ்வு பணிக்காக நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இது தோண்ட தோண்ட இந்த மனித எச்சங்கள் வெளிப்பட்டு கொண்டிருப்பதால் இது தொடர்ச்சியாக பரவலாக்கம் செய்து இது நீண்ட காலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகவே இதற்கான நிதிகளையும் இந்த அரசாங்கம் ஒதுக்கீடு செய்து இந்த செம்மணிக்கான நீதிகளை இந்த மக்களுக்கு அச்சுறுத்தலின்றி பெற்றுக் கொடுக்க வேண்டியது இந்த அரசாங்கத்தின் கடமையாகும். முறைப்பாட்டாளருக்கும் சாட்சியாளருக்கும் கொலை அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டு வருவதாக அறிவிக்கப்படுகிறது. இது தொடர்பாக நீதிமன்றத்தில் விசேடமாக கவனம் செலுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த அச்சுறுத்தல் சம்பந்தமாக விசாரித்து அறிக்கைகளை சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் கோரியிருக்கின்றது. அவர்களின் உயிர்களுக்கு எந்தவித பிரச்சனையும் வராதவாறு இந்த நீதிமன்றத்தால் தீர்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்பதே மக்களின் எதிர்பார்ப்புகளாகும். ஆகவே இந்த சாட்சியாளர்களுக்கும் முறைப்பாட்டாளருக்கும் பாதுகாப்பும் சுதந்திரமான கருத்துக்களுக்கும் பயமின்றி சுதந்திரமாகவும் செயற்படுவதற்கு எமது மக்களும் அவருக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் அவர்களுக்கு நம்பிக்கையூட்டும் வகையில் அவர்களை பாதுகாக்க வேண்டியது நீதிமன்றம், போலீசார், அந்த நிர்வாகத்தின் கடமையாகும். மக்களின் படுகொலைக்கு நீதி கேட்டு நிற்கும் இந்த உறவுகள் மீது கொலை அச்சுறுத்தல்கள் விடுவதென்பது இந்த நாட்டில் இன்னும் சுதந்திரம் இல்லை என்பதையே காட்டுகின்றது. இதுக்கான நீதிகள் எவ்வாறு இந்த நாட்டில் கிடைக்கும் என்பதே மக்களின் சந்தேகமாயிருக்கின்றது. ஆகவேதான் இந்த நீதி விசாரணைகள் சர்வதேச மட்டத்தில் இடம்பெற வேண்டும் என்பதும் சர்வதேச கண்காணிப்பாளர்களின் கீழ் இது அகழ்வு பணிகள் இடம்பெற வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கையாக இருக்கின்றது. ஒரு சாட்சிகளுக்கு அச்சுறுத்தல் விடப்பட்டு கொண்டிருப்பது என்றால் எப்படி இந்த உள்நாட்டு விசாரணைகளையும் உள்நாட்டு கண்காணிப்பையும் ஏற்றுக்கொள்வது? ஆகவேதான் மக்கள் தொடர்ச்சியாக சர்வதேச கண்காணிப்பாளர்களையும் சர்வதேச நீதி விசாரணைகளை மேற்கொள்ள மக்கள் நிர்பந்திக்கப்படுகிறார்கள். தையிட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள புத்த விகாரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் தொடர்ச்சியான போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இங்கு புத்த விகாரை அமைப்பது தமக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் மக்களின் சொந்த காணிகளில் சட்டவிரோதமாக இந்த புத்த விகாரை அமைக்கப்பட்டதே பிரச்சனையாகும். இங்கு புத்த மதத்துக்கோ அல்லது சிங்கள மக்களுக்கோ எதிராக இங்கு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெறவில்லை. இது அவர்களின் சொந்த காணிகளை மீள கையளிக்குமாறும் அந்த காணிகளில் குடியேற்றுவதற்கு அனுமதிக்குமாறும் தமது போராட்டங்களை தொடர்ச்சியாக நடத்தி வருகின்றனர். இந்த புத்த விகாரை அரசாங்க காணிகளில் கட்டியிருந்தால் இந்த எதிர்ப்பு போராட்டங்கள் வந்திருக்காது. ஆகவே இது ஒரு நில ஆக்கிரமிப்புக்காக நடத்தப்பட்ட ஒரு விடயமாகும். தற்பொழுது தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் நல்லுறவாக வாழுகின்ற இந்த காலகட்டத்தில் இப்படியான ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு தமது அரசியல் லாபங்களை தேடும் அரசியல்வாதிகளுக்கு எதிராக இந்த இரு சமூகங்களும் கிளந்தெழ வேண்டும். தங்கள் அரசியல் இருப்புக்காக இப்படியான குழப்பங்களை ஏற்படுத்தி சிங்கள மக்கள் மீது ஒரு பொய்யான பரப்புரைகளை மேற்கொண்டு மீண்டும் இந்த சிங்கள மக்களையும்
தமிழ் மக்களையும் இணைக்கக்கூடாது என்ற காரணத்துக்காக இந்த அரசியல்வாதிகள் செய்கின்ற ஒரு விரும்பத்தகாத செயலாகவே இதை கருத வேண்டியிருக்கின்றது. இந்த நாடு அமைதியாகவும் நிம்மதியாகவும் மக்கள் எதுவித பயமின்றி சுதந்திரமாக வாழவிட வேண்டியது இந்த அரசாங்கத்தின் கடமையாகும். திஸ்ஸ மகாவிகாரை என்று கூறி அந்த பெயர் பலகை அங்கே இடப்பட்டிருக்கிறது. இதில் உங்களுக்கு தெரியும், இந்த சிங்களத்திலே அமைந்திருக்கிற இந்த பெயர் பலகையானது கிறிஸ்துக்கு முன் 236 வருடங்களை கொண்ட வரலாற்றை கொண்ட ஒரு இடம் என்று சொல்லி அவர்கள் இதனை போலியான ஒரு வரலாற்றோடு தொடர்புபடுத்த முயற்சிக்கிறார்கள். இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், மயிலிட்டி என்கின்ற இயற்கை துறைமுகம் நம்மிடமிருந்து பறிபோய் இருக்கிறது. அதே போன்று நாவலன் தீவு என்று சொல்லப்படுகிற ஜம்புகோல பட்டணம் என்று அறியப்படுகிற எங்களுடைய வரலாற்று சிறப்புமிக்க இந்த இடங்களிலே அதனை சிங்களத்திலே பெயர் மாற்றம் செய்து, உங்களுக்கு தெரியும், கந்தரோடை என்று சொல்லப்படுகிற தமிழ் பௌத்தர்களுடைய அந்த சின்னங்கள் இருக்கிற இடத்தை கதுருகொட என்று சொல்லுகிறார்கள். அதே போல இந்த நாவலன் தீவை ஜம்புகோல பட்டணம் என்று நாங்கள் சொல்லுகிற அந்த இடத்தை தமகோல பட்டணம் என்ற பெயரோடு மாற்றி அவர்கள் அதற்கும் இந்த விகாரைக்கும் தொடர்பு இருப்பதாகவும், தேவநம்பிய ரிசன் காலத்திலே இருந்து இதற்கான தொடர்புகள் வரலாற்றில் இருப்பதாகவும் ஒரு போலியான வரலாற்றை புரிந்திருக்கிறார்கள் என்பதனை அவர்களுடைய இந்த சிங்கள ஆக்கிரமிப்பு திணைக்களமான தொல்பொருள் திணைக்களத்தினுடைய சின்னங்களாக யாழ் மாவட்டத்திலே அறிவிக்கப்பட்டிருக்கிற அந்த சின்னங்கள் மாவட்டபுரம், நவுலேஸ்வரம், அதே போல போர்த்துகீசர்களுடைய காலத்தினாலே இருக்கிற ஒரு தேவாலயம் இங்கே தையட்டி பகுதியிலே இவ்வாறு இருக்கிற சின்னங்களிலே இந்த திஸ்ஸவிகாரை பற்றி எந்த ஒரு வரலாறும் குறிப்பும் இல்லை. ஆகவே இங்கே அழிவுகளோ சிதைவுகளோ சின்னமாகவோ எதுவுமே இல்லாத ஒரு தனியார் காணிகள் 100 வருடங்களுக்கு மேலாக அந்த உறுதிகள் இருக்கிற பொழுது இந்த ராணுவ கட்டமைப்பு பலாலி போலீஸ் நிலையத்துக்கு உட்பட்ட பிரதேசமாக இது இருந்து கொண்டிருக்கிறது. பலாலி போலீஸ் நிலையத்தினுடைய போலீஸ் அதிகாரி தன்னுடைய கைகளிலே இந்த சட்டத்தை எடுத்து இந்த மக்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு காவல்துறை நிலையமாக சொல்லப்படுகிற இந்த காவல் நிலையமானது இந்த போராட்டத்திலே ஜனநாயக ரீதியிலே பங்கு கொள்ளுகிறவர்களுக்கு எதிராக 5க்கும் மேற்பட்ட வழக்குகளை தாக்கல் செய்திருக்கிறார்கள். நாங்கள் ஒரு மாதத்திலே 2-3 வழக்குகளுக்கு சென்று வருகிற ஒரு சூழல் இருக்கிறது. தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் சொல்லியிருக்கிற விடயம், ஜே.ஆர். ஜெயவர்தன உண்மையான ஒரு சிங்கள பௌத்தனாக இருந்திருந்தால் நான் ஆயுதங்களை தூக்கி இருக்க வேண்டிய தேவை இல்லை என்று சொல்லியிருந்தார். அந்த விடயம் நான் நினைக்கிறேன் மிக அச்சொட்டாக இந்த வரலாற்றிலே நாங்கள் கடத்தி செல்ல வேண்டிய ஒரு மிக முக்கியமான விடயம். பெருமான் அவர்கள் போதித்த அந்த போதனைகள் நாங்கள் மிக ஆழமாக விளங்கிக் கொள்ளுகிறோம். புத்தருடைய அந்த சிலைகளை கொண்டு வந்து ஒரு மலையை காணுகிற பொழுது அந்த மலை உச்சியிலே அது குருந்தூர் மலையாக, வெடுக்குநாரி மலையாக, இவ்வாறாக நீராவியடி, செம்மலை, முல்லைத்தீவிலே இருக்கிற இந்த இடங்கள் அனைத்துமே ஒரு சின்ன குன்று இருந்தால் அந்த குன்றுக்கு மேலே புத்தபெருமான் உட்கார்ந்து விட வேண்டும் என்கின்ற வகையிலே இவர்களுடைய அடிமை சின்னமாக, ஆக்கிரமிப்பின் சின்னமாக இந்த புத்த பெருமானை அவர்கள் காவி சென்று கொண்டிருக்கிறார்கள் இலங்கையிலே பௌத்தர்கள். ஆனால் இலங்கையில் அப்பாவி பௌத்தர்கள் மிக சிறப்பாக இந்த பௌத்த அனுஷ்டானங்களை மேற்கொள்கிற பொழுது அரசியல் நோக்கங்களோடு, இந்த ஆக்கிரமிப்பு நோக்கங்களோடு இந்த கட்டமைக்கப்பட்ட இந்த அமைப்புகள், குறிப்பாக இன்றைக்கு இந்த சட்டவிரோத விகாரைக்கு பாதுகாப்பு கொடுத்துக் கொண்டிருக்கிறது பலாலி போலீஸ் நிலையம். இந்த விகாரையை சட்டவிரோதமாக அமைத்த அந்த விகாராதிபதி, அதாவது ஜின்தொட்ட நந்தாராம தேரர் என்று சொல்லப்படுகிறவர் வந்து இன்றைக்கு வாக்காளர் பட்டியலிலே தன்னுடைய பெயரை இந்த தையிட்டியிலே பதிவு செய்திருக்கிறார். கடந்த 4 தேர்தலுக்கு அவர் வாக்களித்திருக்கிறார் என்று சொன்னால், நாங்கள் உங்களுக்கு தெரியும், சாதாரணமாக இந்த அதாவது மயிலிட்டி இவ்வாறான இடங்கள் சிங்களமயமாக்கப்படுகிற ஒரு சூழலிலேதான் நாங்கள் இந்த இடம் பறிபோய்விடக்கூடாது, இனப்பரம்பரை மாற்றுகின்ற இந்த சிங்கள கட்டமைக்கப்பட்ட இந்த இன அழிப்புக்கு எதிராக நாங்கள் போராடி வருகிறோம். உங்களுக்கு தெரியும், செம்மணியிலே ஆள்சார் இனப்படுகொலை என்று சொல்லப்படுகிற பிசிக்கல் ஜினோசைட் ஒன்று நடைபெற்றதற்கான சான்றுகள் தோண்டப்பட்டுக் கொண்டு கடந்த 77 வருடங்களுக்கு மேலாக ஒரு இனப்படுகொலை செய்யப்படுகிற சிங்கள பௌத்த பேரினவாத அரசுக்கு எதிரான தமிழ் மக்களுடைய போராட்டம் மிகவும் நியாயமானது என்கின்ற விடயங்களை நாங்கள் இப்பொழுது முன்வைத்து இதனை புலம்பெயர் தேசங்களிலும் இந்த சர்வதேச அமைப்புகளிடம் நாங்கள் வலியுறுத்தி கூறி வருகிறோம். அந்த வகையிலே எங்களுடைய போராட்டம் இனிவரும் காலங்களிலே மிக பலமாக நாங்கள் வடகிழக்கு தமிழர் தேசமாக இந்த அனைத்து அடக்குமுறைகளுக்கு எதிராகவும் இந்த இனப்படுகொலை, கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை, நிறுவனமயப்படுத்தப்பட்ட ஸ்ரீலங்கா அரசினுடைய இந்த இனப்படுகொலை, இந்த கட்டமைப்புகளுக்கு எதிராக நாங்கள் தொடர்ந்தும் போராடுவோம். போராட்டம் ஒன்றேதான் இந்த இனத்துக்கான ஒரு தீர்வாக இந்த காலகட்டங்களிலே, இந்த காலமங்கள் கைகளிலே இந்த போராட்டத்தை கையெழுத்திருக்கிறது. விடயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் இங்கே போராடி கொண்டிருப்பது எவருக்கு எதிராகவும் அல்ல, விகாரிகளுக்கு எதிராக அல்ல,
பௌத்தத்துக்கு எதிராக அல்ல, எந்த ஒரு மதத்திற்கும் எதிராக அல்ல. நாங்கள் பௌத்த மதத்தை மதிக்கின்றோம், புத்த பகவானுடைய போதனைகளை நாங்கள் மதிக்கின்றோம். உண்மையை சொல்ல போனால் புத்த பகவானுடைய போதனை அகிம்சையை ஏற்றுத்தான், அந்த அகிம்சை வழியில தான் எங்களுடைய தியாக தீபம் தீபரண்ணா அவர்கள் உண்ணா நோன்பிருந்து உயிர் துறந்தவர். ஆனா எந்த ஒரு சிங்கள சகோதரரும் அகிம்சை வழியில உண்ணா நோன்பிருந்து உயிர் துறந்ததாக வரலாறு இல்ல. புத்த பகவான் போதித்த அகிம்சையை நடைமுறையில செயற்படுத்தியவர்கள் எங்களுடைய தமிழர்கள், போராளிகள். அந்த அகிம்சை வழியில தான் நாங்கள் இந்த தையிட்டி சட்டவிரோத கட்டுமானத்துக்கு விடயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் இங்கே போராடி கொண்டிருப்பது எவருக்கு எதிராகவும் அல்ல, விகாரிகளுக்கு எதிராக அல்ல, பௌத்தத்துக்கு எதிராக அல்ல, எந்த ஒரு மதத்திற்கும் எதிராக அல்ல. நாங்கள் பௌத்த மதத்தை மதிக்கின்றோம், புத்த பகவானுடைய போதனைகளை நாங்கள் மதிக்கின்றோம். உண்மையை சொல்ல போனால் புத்த பகவானுடைய போதனை அகிம்சையை ஏற்றுத்தான், அந்த அகிம்சை வழியில தான் எங்களுடைய தியாக தீபம் தீபரண்ணா அவர்கள் உண்ணா நோன்பிருந்து உயிர் துறந்தவர். ஆனா எந்த ஒரு சிங்கள சகோதரரும் அகிம்சை வழியில உண்ணா நோன்பிருந்து உயிர் துறந்ததாக வரலாறு இல்ல. புத்த பகவான் போதித்த அகிம்சையை நடைமுறையில செயற்படுத்தியவர்கள் எங்களுடைய தமிழர்கள், போராளிகள். அந்த அகிம்சை வழியில தான் நாங்கள் இந்த தையிட்டி சட்டவிரோத கட்டுமானத்துக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறோம். இது உண்மையிலே ஒரு விகாரையே இல்ல. தமிழ் மக்களினுடைய காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து, பறித்து, அச்சுறுத்தி, வெருட்டி, கையகப்படுத்தி தான் இங்கே ஒரு கட்டிடத்தை கட்டி வைத்திருக்கிறார்கள். ஆகவே எங்களுடைய பூர்வீக காணிகளில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த கட்டடத்தை அகற்றுமாறு கேட்டுதான் நாங்கள் போராடுறோம். யாழ்ப்பாணத்துல விகாரை அமைஞ்சிருக்குது, நைனாதீவில விகாரை அமைஞ்சிருக்கு, கிளிநொச்சியில விகாரை அமைஞ்சிருக்கு. நாங்கள் அந்த விகாரைகளை அகற்ற சொல்லி கேட்கல. மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் போராளிகளுக்கு விடுத்த ஒரு இறுக்கமான உத்தரவு என்னவென்றால், அந்த விகாரைக்கு எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படக்கூடாது. அந்த தேசிய தலைவருடைய வழியில் வந்தவர்கள் நாங்கள் விகாரைகளை எதிர்க்கவில்லை, விகாரைகளை மதிக்கிறோம், பௌத்தத்தினுடைய போதனைகளை ஏற்கிறோம். நாங்கள் எதிர்ப்பது இந்த சட்டவிரோத கட்டிடத்தை மாத்திரம்தான். காசாவில் இடம்பெற்ற கன்னிவெடி தாக்குதலில் 5 இஸ்ரேலிய படைகள் ஸ்தலத்திலேயே கொல்லப்பட்டிருக்கின்றனர். 14 பேர் காயமடைந்தனர். காசாவில் இஸ்ரேலிய படைகள் மேற்கொண்டு வருகின்ற கடும் தாக்குதல் காரணமாக ஏராளமான பொதுமக்கள் கொல்லப்பட்டும் அவர்களின் சொத்துக்களும் அழிக்கப்பட்டு வருகின்றன. இஸ்ரேல் படைகள் காசாவை ஆக்கிரமித்து அங்கு நிலை கொண்டுள்ள நிலையிலேயே இந்த கன்னிவெடி தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த தாக்குதல் இஸ்ரேலிய படைகளுக்கு ஒரு செய்தியை கூறியுள்ளது. ஹமாஸ் அமைப்பினர் தற்போது சிறு சிறு குழுக்களாக செறிவாக்கம் அடைந்து இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் உள்ள காசா பகுதிகளில் தமது பிரசன்னம் இப்போதும் அங்கு இருப்பதையும், அங்கு தங்களால் அதிரடி தாக்குதல்களையும் இவ்வாறான கன்னிவெடி தாக்குதலை மேற்கொள்ள முடியும் என்ற ஒரு செய்தியை இஸ்ரேல் படைகளுக்கு வழங்கியிருக்கின்றனர். இடங்களை ஆக்கிரமித்திருந்தாலும் அந்த பிரதேசங்கள் முழுவதையும் கண்காணிப்பில் கொண்டு வருவதற்கு கூடுதலான படைகளை செறிவாக்கம் செய்தாலும் காசாவில் நிர்வாகம் நடத்திய ஹமாஸ் அமைப்பினருக்கு காசாவின் அனைத்து பகுதிகளும் அவர்களுக்கு மிகவும் பரிச்சாத்தமான இடங்களாகவே இருக்கும். ஆகையால் இஸ்ரேல் படைகளால் எவ்வளவு பாதுகாப்பு அரண்களை போட்டாலும் இந்த அமைப்பினர் இருக்கின்ற வழிகளை தேடி ஊடுருவி தாக்குதலை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. இது உலக போராட்டங்களின் வளமையானதொன்றாகும். ரஷ்யா உக்ரைன் மீது தொடர்ச்சியாக ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல் மூலம் தாக்கி வருகின்றது. உக்ரைன் தலைநகரான கியேவ் மீது தொடர்ச்சியான மூர்க்கத்தனமான ரோன் தாக்குதல்களையும் ஹைபர்சோனிக் தாக்குதல்களையும் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றது. இந்த தாக்குதலால் உக்ரைனின் தலைநகர் கடுமையான சேதங்களுக்கு உள்ளாகின்றன. அமெரிக்கா உக்ரைனுக்கான ஆயுத விநியோகத்தை இடைநிறுத்திய காரணத்தால் தொடர்ச்சியாக ரஷ்யா மூர்க்கத்தனமான தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றது. இந்த அமெரிக்காவின் ஆயுத விநியோகத்தை நிலவல் செய்வதற்காக ஐரோப்பிய ஒன்றியமும் நேட்டோ நாடுகளும் இதற்கு முன்வந்திருக்கின்றன. உக்ரைனுக்கான ஆயுத விநியோகத்தை நேட்டோ நாடுகள் வழங்குவதாக உறுதியளித்திருக்கின்றன. எனவே ரஷ்யா உக்ரைன் போர் நீண்ட காலத்துக்கு தொடர்வதற்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளன. இத்துடன் செய்திகள் முடிவடைகின்றன. நன்றி, வணக்கம்.